ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। இப்போ நம்ம இருக்கிற திவ்ய தேசம் வந்து ஆழ்வார் திருநகரி. இடத்துக்கு பேர் என்னது? ஆழ்வார் திருநகரி. இதுக்கு முன்னாடி பார்த்த கோயில் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நாங்க சொல்ல மறந்துட்டேன். அங்க கொடிக்கம்பம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை சூரியன் வந்து பகவானை தரிசனம் பண்ண வருவார். சூரியனுடைய அந்த ரே வந்து சூரியன் வந்து பகவானுடைய தாமரை பார்த்து தரிசனம் பண்ணுவார். எவ்ரி இயர் வந்து சூரியன் வந்து தரிசனம் பண்ணுவார். அது ஒரு ஸ்பெஷல். அது சூரிய கஷேத்திரம். சூரிய பகவான் வழிபாடு பண்ண, சூரிய தேவர் வழிபாடு பண்ற பெருமாள். அங்க பெருமாள் பேர் என்னது? கள்ளபிரான், சோரநாதன், ஸ்ரீ வைகுந்தநாதர். ஸோ இங்க பெருமாளுக்கு வந்து ஆதிபிரான்னு பேரு. இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து திருக்குறுகூர்னு ஒரு பேர் இருந்தது. இந்த திவ்ய தேசத்துக்கு என்ன பேர் இருந்தது? திருக்குறுகூர். அப்புறம் எப்படி ஆழ்வார் திருநகரின் பேர் மாறிச்சு? இந்த திவ்ய தேசோட பேர் வந்து திருக்குறுகூர். அது எப்படி ஆழ்வார் திருநகரி மாறிச்சு அப்படின்னா, 12 ஆழ்வார்ல ஒருவர் நம்ம ஆழ்வார் தோன்றிய ஸ்தலம் இது. அதனால ஆழ்வார் தோன்றியதுனால இந்த திவ்ய தேசத்துக்கு அதுதான் சிறப்பு. ஆழ்வார் தோன்றியதுனால பெருமாள் என்ன பண்ணாரு? ஆழ்வாருடைய திருநாமத்திலேயே இந்த திவ்ய தேசத்துக்கு பேர் கொடுத்துட்டாரு, ஆழ்வார் திருநகரி. சரி, இப்போ ஒரு அனதர் 15 மினிட்ஸ் வந்து இந்த கஷேத்திர மகாத்மியம், கஷேத்திர மகாத்மியம் பிளஸ் நம்மளுடைய மகிமை, அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த கஷேத்திரம் வந்து ரொம்ப பழமையானது. இங்க பெருமாளுக்கு வந்து ஆதிபிரான்னு பேர். ஆதிபிரான் பகவான் தான் தேவாதி தேவன். அகமாதிரிகி தேவானாம். எல்லா தேவர்களுக்கும் முன்னாடி இருந்து பகவான் இருக்கார். பகவான் தான் எல்லா தேவர்களுக்கும் ஆதாரமா இருக்கார். ஸோ இங்க வந்து 4 இந்த கஷேத்திரத்துக்கு வந்து 4 பேர் இன்னும் கூட இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா 4. இந்த கஷேத்திரத்துடைய மகிமை வந்து 4 திருநாமம் இருக்கு. தாந்த கஷேத்திரம், வராக கஷேத்திரம், தீர்த்த கஷேத்திரம், சேஷ கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துக்கு, இந்த திவ்ய தேசத்துக்கு இன்னும் 4 பேர் இருக்கு. ஆழ்வார் திருநகரி இல்லாம, ஹரே கிருஷ்ணா, இந்த திவ்ய தேசத்துக்கு ஆழ்வார் திருநகரின் பேர் இல்லாம தாந்த கஷேத்திரம், வராக கஷேத்திரம், சங்க தீர்த்த கஷேத்திரம், அப்புறம் சேஷ கஷேத்திரம். சரி, ஏன் இந்த பேர் ஒரு பேரு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாந்த கஷேத்திரம். அதாவது தாந்தன் ஒரு பிராமணர், அவர் வந்து இங்க வர்ஷிப் பண்ணார் பகவான். ஆக்சுவலி அவர் வந்து தாந்தன் வந்து பிறப்பால ஒரு சூத்திர குலத்துல பிறந்தவர். அவர் சூத்திர குலத்துல பிறந்ததுனால பிராமணர் ஒரு கோயிலுக்குள்ள அனுமதிக்கல. கோயில உள்ள விடாதனால அவர் என்ன பண்றாரு? பகவானை தரிசனம் பண்ண முடியாது. இங்க தாந்தன் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். தாந்தன் வந்து இங்க வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இங்க இருந்து உயர்ந்த வீழ்ப்பினர் பிராமணர் ஒரு கோயில விடாதனால அவர் வெளியில இருந்து பிரார்த்தனை பண்ணுவார். அப்புறம் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கோயில இருக்கிற பூஜாரி கண் பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, இந்த மாதிரி இங்க தாந்தன கஷேத்திர கோயிலுக்குள்ள விடாதனாலதான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லும்போது, அதுக்கப்புறம் தாந்தன் வந்து பகவானை தரிசனம் பண்ணார். அதனால இங்க தாந்தன் வழிபாடு பண்ண விக்கிரகம் இருக்கு ஃப்ரண்ட்ல, உள்ள நுழைஞ்சதுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்க ரெகுலரா எல்லாரும் பகவான் வந்து தரிசனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பகவான் வந்து எல்லோருக்கும் சமமானவர். சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோ அஸ்தின பிரியா. நான் யாரையும் வெறுப்பதில்லை, யார் மேலேயும் பொறாமை கொள்றதில்லை, நான் எல்லோருக்கும் சமமானவன் சொல்றாரு பகவத்கீதையில். மாமி பார்த்த வெபாஸ்ரித்ய ஏபிஷு பாப்பயோனியா ஸ்திரியோ வைசிய ததா சூத்ரா தேபி ஆந்தி பராங்கர். யார் வேணா என்ன அடைக்கலம் கொள்ளலாம். பிராமணர்கள், இலிகுலத்தில் பிறந்தவங்க, சண்டாளர்கள், யார் வேணாலும், வியாபாரிங்க, யார் வந்து அடைக்கலம் வந்துட்டாலும் பகவான் ஏற்றுக்குவார். அப்போ போன கஷேத்திரத்தில் யார் அடைக்கலம் ஏற்றுட்டாரு?
போன கஷேத்திரத்தில் யார் பகவான் அடைக்கலம் ஏற்றுட்டார்? காலதூஷன். காலதூஷன் ஒரு கொள்ளையனா இருந்து ஒரு திருடனா இருந்து கூட பகவானோட சேவையை ஏற்றுக்கிட்டார். அதனால பகவான் வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டார். ஆனா நம்ம தான் பாரபட்சம் பார்க்கிறோம். நீ உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நீ வந்து ஏழை, நான் பணக்காரன், நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா பகவான் இதெல்லாம் பார்க்க மாட்டார். பகவான் சரணாகதின்னு வந்துட்டு யாருனாலும் ஏத்துக்குவார். அது உயர்ந்தவனா தாழ்ந்தவனா எந்த பாரபட்சம் பார்க்க மாட்டார். பகவான் எல்லோருக்கும் சமமானவர். அப்ப தாந்தன் வழிபாடு பண்ணதுனால இந்த கஷேத்திரம் வந்து தாந்த கஷேத்திரம். பகவான் வந்து தாந்தனுக்கு தரிசனம் கொடுத்ததுனால இந்த கஷேத்திரத்துக்கு வந்து தாந்த கஷேத்திரம். அதுக்கப்புறம் வராக கஷேத்திரம். இந்த காட்டுல இந்த வனப்பகுதியில் இருந்த பிராமணர்கள், அதாவது யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் தவம் பண்ணாங்க. பகவானே வராகமூர்த்தி தரிசனம் பண்ணணும். பகவான் வந்து வராக பெருமான தரிசனம் கொடுக்கணும். அப்ப அந்த முனிவருடைய பிரார்த்தனையினால பகவானருக்கு வராகமூர்த்தியா தரிசனம் கொடுத்தார். லட்சுமி வராகரா தரிசனம் கொடுத்து பிரம்மாண்டமான ரூபமா இருந்துட்டார். பகவான் அந்த பிரம்மாண்டமான வராக ரூபத்தை பார்த்து எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அவர் தன்னை கூறுக்கிட்டார். தன்னை கூறுக்கிறதுனால இது திருக்குறுகூர் அப்படின்னு பேர் வந்தது. பகவான் வராக கஷேத்திரம். அப்ப இங்க பிராமணர்கள், வைணவர்கள், யோகிகள், ரிஷிகள்லாம் பகவானை வராகமூர்த்தியா தரிசனம் பண்ணது வராக கஷேத்திரம். அதுக்கப்புறம் வந்து தீர்த்த கஷேத்திரம். இங்க சங்கன் ஒரு முனிவர் இருந்தார், சங்கன்னு சொல்லி. அவரு பகவானை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அப்போ ஒருதான் நாரதர் அவர் சந்திக்கிறாரு. நாரத முனிவர் சொன்னாரு, நீங்க வந்து தாந்தன் எப்படி வழிபாடு பண்ணாரோ பகவானை, அந்த மாதிரி நீ தவம் இருந்து பகவானை வழிபடணும். அப்ப நீ வந்து நெக்ஸ்ட் பிறவியில சங்கா பிறப்ப. நீ சங்கா பிறந்து தாமிரபரணி ஆறு கலக்கிற கடலை நீ சங்கா இருப்ப. அதுக்கப்புறம் காலையில வந்து நீ மனித ரூபத்துல போய் பெருமாளை தரிசனம் பண்ணுவ. சாயந்தரம் இரவான சங்கு வடிவில் இருப்பேன். அப்ப அந்த சங்கு வடிவில் அந்த முனிவர் தவம் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்து தீர்த்த கஷேத்திரம் பேர் வந்து. அதுக்கப்புறம் சேஷக்ஷேத்திரம். இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் வந்து சேஷக்ஷேத்திரம். சேஷன் யாரு? ஆதிசேஷன். அங்க வைகுந்தநாதர் சன்னதியில ஸ்ரீ வைகுந்தத்துல பெருமாள் நின்ற கோலத்துல இருப்பார். ஆதிசேஷன் கொடையா இருப்பார். சில இடங்களில் ஆதிசேஷன் பாம்பு படுக்கையா இருப்பார். பகவான் சயனம் பண்ணும்போது அவருக்கு பாம்பு படுக்கையா இருப்பார். நிற்கும் போது கொடையா இருப்பார். நடக்கும்போது பாதுகாயிடுவார். உட்காரும் போது ஆசனம் ஆயிடுவார். இப்படி பகவானுடைய சேவையிலே இருப்பார் ஆதிசேஷன். அப்ப பகவான் ஸ்ரீ ராமர் அவதாரம் பண்ணப்போ ஆதிசேஷன் என்னவா அவதாரம் பண்ணாரு? லக்ஷ்மணன் வந்து சேஷ அவதாரம். ஸ்ரீராமர் பகவான் வாசுதேவன் கிருஷ்ணர் வந்து ராமரா வந்த பொழுது சேஷன் வந்து லக்ஷ்மணனா வந்தார். அப்போ ராமாயண லீலை முடியுது. ராமாயண லீலை முடியும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுவார்? யமராஜா வந்து ராமரை சந்திக்க வர்றாரு. அப்போ என்ன சொல்லுவாரு? லக்ஷ்மணன் சொல்லுவார். ராமர் வந்து லக்ஷ்மணன் சொல்லி, நீ அரண்மனைக்கு வெளியில இரு, நான் ரொம்ப முக்கியமா தர்மராஜ் கூட நான் பேசிட்டு இருக்கேன், யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். யாரு? ராமர். யாருக்கிட்ட? லக்ஷ்மணன். யார் வந்திருக்கா? தர்மராஜ் வந்து பிரபு பார்க்க வந்திருக்காங்க. அப்ப ராமரும் தர்மராஜும் பேசிட்டு இருக்காங்க. லக்ஷ்மணன் வெளியே நிற்கிறார். அப்ப துர்வாச முனி வந்துருவார். துர்வாச முனி வந்துட்டு இவரை உள்ள உடனே என்ன ஆகும்? சபிச்சிருவார். அப்ப உள்ள விடலைன்னா சபிச்சிருவார். துர்வாசர் வந்திருக்காரு, நான் ராமரை தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கேன். இப்ப லக்ஷ்மணன் வந்து உள்ள விடலைன்னா சாபத்துக்கு ஆளாயிடுவாரு. உள்ள விட்டா ராமருடைய கோபத்துக்கு ஆளாவார். சரி, பிரபு திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம அண்ணா தானே, பிரபு தானே, கோவிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா துர்வாசர் கோபிச்சுன்னா சாபம் கொடுத்துருவாரு. அப்ப என்னாச்சு? துர்வாசர் உள்ள விட்டுட்டார். ஸோ துர்வாசர் போய் ராமரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் கூப்பிட்டு, நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நானும் தர்மராஜும் பேசிட்டு இருக்கும் போது யாரும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ வந்து துர்வாசர் உள்ள விட்டுட்ட. அதனால நான் வந்து உன்னை சபிக்கிறேன். நீ வந்து கலியுகத்துல போய் புளிய மரமா இருக்கணும். கலியுகத்துல நீ போய் புளிய மரமா இருக்கணும். ஆனா ராமரால் லக்ஷ்மணன் பிரிஞ்சிருக்க முடியாது. ராமரால் என்ன பண்ண முடியாது? லக்ஷ்மணன் பிரிஞ்சிருக்க முடியாது. அப்ப ராமர் என்னவானாரு? ராமர் வந்து மாறன், அதாவது நம்மால் வர இந்த பூமியில தோன்றாரு. இங்க ஒரு புளிய மரம் இருக்கு, நம்ம உள்ள போய் பார்ப்போம். 5 பிரான்ச் இருக்கு, பிரம்மாண்டமான ஒரு புளிய மரம். அந்த புளிய மரம் லக்ஷ்மணனுடைய ரூபமா இருக்கு. லக்ஷ்மணன் தான் அந்த புளிய மர ரூபத்துல இருக்காரு. அவர் பிரபு ஸ்ரீ ராமரையே இங்க தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப லக்ஷ்மணனை பிரிஞ்சு ராமர் இருக்க முடியாது. ராமர் இங்க நம்மால் வர தோன்றதா ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தல புராணம் சொல்லுது, இந்த ஸ்தல புராணம். அப்ப நம்ம ஆழ்வார் வந்து 12 ஆழ்வார்ல ஒருவர். அவர் வந்து உடையன்கிற காரிங்கிற ராஜாவுக்கும் உடைய நாச்சியாருங்கிறவருக்கும் குழந்தையா வந்தார். அவர் குழந்தையா பிறந்த உடனே அந்த குழந்தையோட உடம்புல எந்த அசைவும் இல்லை. கை அசையல, கால் அசையல, அழுவல, ஒண்ணுமே இல்லை. உடம்புல ஒரு ஜந்து மாதிரி, ஒரு ஜடம் மாதிரி இருக்கு.
இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒன்றும் புரியல, என்னடா குழந்தை பிறந்து இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு. அப்புறம் என்னாச்சு, குழந்தை வந்து திடீர்னு தவள ஆரம்பிச்சது. இந்த குழந்தை தவழ்ந்து போய் அந்த புளிய மரத்து பொந்துல போய் உட்காந்துக்குச்சு. அப்போ பேசவும் இல்லை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை. திரும்ப இந்த புளிய மரத்து பொந்துல போய் உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. தவம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ராஜாவும் ராணியும் நின்று பார்த்தாங்க. குழந்தைகிட்ட எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை, எந்த ஒரு பதிலும் வரல. அப்ப 2 காவலாளிகள் அங்க போட்டுட்டு ராஜா அரண்மனைக்கு போயிட்டாரு. இப்போ இங்க தவம் பண்ணிட்டே இருக்காரு நம்மாழ்வார். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காரு அந்த புளிய மர பொந்துல. அப்ப இதுக்கு அடுத்து நம்ம போற திவ்ய தேசம் திருக்கோளூர் ஒரு திவ்ய தேசம், வைத்தமாநிதி பெருமாள் கஷேத்திரம். அது திருக்கோளூர்ல ஒரு ஆச்சாரியர் பிறந்திருந்தா, அவர் பேர் மதுரகவி ஆழ்வார் பேர். ஒரு 10 நிமிஷம் சரிங்க. ஸோ அடுத்து நம்ம போகக்கூடிய திவ்ய தேசம் திருக்கோளூர். திருக்கோளூர்ல வந்து அங்க ஒரு ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் வந்து மதுரகவி ஆழ்வார். 12 ஆழ்வார்ல ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு குரு வேணும்னு சொல்லி அவர் தேடிட்டு இருக்காரு. அவருக்கு குரு வேணும்னு தேடிட்டு இருக்கார். அவர் பல இடங்களுக்கு யாத்திரை போயிட்டு விருந்தாவனம் போயிருந்தார். பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போய் மதுரா, நைமிஷாரணி போய் விருந்தாவனம் போயிருந்தார். வட இந்தியா யாத்திரை போயிருந்தார். அப்ப பார்த்தா வானத்துல இருந்து ஒரு சந்திரனை போல ஒரு ஒளி தெரியுது. வானத்துல சந்திரனை போல ஒளி தெரியுது. இந்த ஒளி எங்கிருந்து வருது, அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா அது திருக்கோளூர் பக்கத்துல இருக்கு, திருக்குறுகூர் இந்த ஊருக்கு வருது, இந்த ஊர்ல இருக்கு. அந்த ஒளி எங்க முடியுதுன்னு பார்த்தா இந்த பொந்துக்கு வந்து நிக்குது. புளிய மரத்து பொந்து. அங்க யார் உட்கார்ந்துருக்கா? நம்மாழ்வார் உட்கார்ந்துருக்காரு. நம்மாழ்வார் வந்து சூரியன் போல தேஜஸ், தாமரை போல கண்கள், அவ்வளவு பிரகாசமா இருக்காரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் மதுரகவி ஆழ்வார் வயதுல ரொம்ப பெரியவர். நம்மாழ்வார் வந்து இளம் வாலிபனா இருக்காரு. அப்போ ஆனா பேசவே ஒண்ணும் இல்லை. உடனே இந்த காவலாளிகிட்ட கேட்கிறாரு, இவர் யாரு, இவர் என்ன பண்ணிட்டு இப்படிதான் இருக்காரா, யார்கிட்ட இது வரைக்கும் பேசியிருக்காரா? அப்ப அந்த காவலாளிகள்லாம் சொன்னாங்க, இவர் வந்து குழந்தையா இருந்தது, யார்கிட்டையும் பேசினது இல்லை, எந்த ஒரு அசைவும் இல்லை. அப்புறம் தவழ்ந்து வந்து இந்த மரப்பொந்துக்குள்ள உட்காந்துட்டாரு. ஒரு செவிடு மாதிரி, ஊமை மாதிரி, குருடு மாதிரி, எதுவுமே ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்காரு. கண்ணை திறந்து பார்க்கவும் இல்லை, யார் சொல்றது காதுல கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்க ஒரு ஜடம் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லவும், இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது இல்லையா? இது வரைக்கும் யாரோட்ட பேசினதே இல்லை. 16 வருஷமா இப்படிதான் உட்காந்துருக்காரு. 16 வருஷமா அந்த பொந்துல இப்படிதான் உட்காந்துருக்காரு, புளிய மர பொந்துல. அப்ப இவர் ஒரு கேள்வி கேட்பார். மதுரகவி ஆழ்வார் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். சிற்றது வயத்தில் சிறியது முளைத்தால் எட்டை தின்று எங்கே கிடக்கும்? சிற்றது வயத்தில் சிறியது முளைத்தால் எட்டை தின்று எங்கே கிடக்கும்? அப்ப இது வரைக்கும் 16 வருஷம் பேசாதவரை ஒரு பதில் சொல்றாரு, அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும், அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உடல்ல ஆத்மா வந்துருச்சுன்னா, இந்த உடல்ல ஆத்மா தோன்றிய உடனே அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கும்? சிற்றது வயத்தில் சிறியது முளைத்தால், இந்த உடம்பு இறக்கக்கூடியது. இந்த இறந்து போறக்கூடிய சரீரத்துல, இந்த இறக்கக்கூடிய உடல்ல ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கும்? என்ன பண்ணிட்டு இருக்கு? சிற்றது வயத்தில் சிறியது முளைத்தால் எட்டை தின்று எங்கே கிடக்கும்? இந்த உடல்ல ஆத்மா தோன்றிச்சுன்னா இந்த உடல்ல ஆத்மா எங்க இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்கும்? அப்ப ஆழ்வார் சொல்றார், நம்ம ஆழ்வார், அது அத்தை தின்று அங்கே அந்த உடல்ல இருக்கிற இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு பதில் சொன்ன உடனே அப்பதான் பேசினாரு. 16 வருஷம் பேசாதவர் அப்பதான் பேசினாரு. ஒரு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாரு. எனக்கு நீங்க தான் ஆச்சாரியர், எனக்கு குருவா இருந்து எனக்கு அந்த 4000 திவ பிரபந்தம், அந்த பாடல்களை சொல்லிக் கொடுங்க, பிரபந்தங்களை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி இந்த பொந்துல மரப்பொந்துல உட்கார்ந்துட்டு எல்லா திவ்யதேச பெருமாளையும் பாடுறார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் வந்து எந்த திவ்யதேசத்துக்கு போகல, இந்த திவ்யதேசத்துல உட்கார்ந்துட்டு எல்லா திவ்யதேச 108 திவ்யதேச பெருமாளையும் பாடுறாங்க. 108 திவ்யதேச பெருமாள் இந்த புளிய மரத்து இலையில வந்து உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்மாழ்வார் பாடும்போது ஆக்சுவலி வைணவ ஆழ்வார்கள் பாடினாங்க, ஒரு கோயிலா போய் பாடினாங்க. திருமங்கை ஆழ்வார், திருமலசி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், இவங்கெல்லாம் ஒரு கோயிலா போய் பாடினாங்க. நம்மாழ்வார் என்னன்னா, எந்த கோயில் பெருமாளையும் அவர் போய் தேடி போகல, பாடல. அவருடைய சிறப்பு என்னன்னா, அவர் இங்க உட்கார்ந்து பாடும்போது எல்லா திவ்யதேச பெருமாளும் இங்க வந்துட்டாங்க, எல்லாம் மரத்துல உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணாரு, அவர் எந்த பெருமாளையும் பாடல, நம்மாழ்வாரை பத்தி மட்டுமே பாடினார். அவர் தான் எனக்கு குரு ஆச்சாரியர். அவருடைய கருணையில தான் பகவானே அனுகிரகம் எனக்கு கிடைச்சது. அதனால இந்த கஷேத்திரம் ரொம்ப ஸ்பெஷல். இது குரு கஷேத்திரம். போன கஷேத்திரம் வந்து சூரிய கஷேத்திரம், இந்த கஷேத்திரம் குரு கஷேத்திரம். குரு கடாட்சம், ஆழ்வார்கள் ஆச்சாரியர் வந்து குருமார்கள். அப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும், ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணும், குரு பார்வைகள், குருவுடைய கடாட்சம். அதனால நம்மாழ்வார்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு நாமத்துல ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பக்தி தொழில முன்னேற்றம் அடையணும். அதனால இந்த குரு தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்தாங்கன்னா அதுவும் நிவர்த்தி ஆயிடும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல். இங்க வந்து ஆழ்வார் தோன்றியதுனாலேயே, நம்மாழ்வார் தோன்றியதுனால இந்த திவ்ய தேசத்துக்கு ஆழ்வார் திருநகரினே பேர் வந்து.
பகவான் வந்து ஆழ்வார்கிட்ட கிரெடிட் கொடுத்துருக்காரு. ஆழ்வார் திருநகிரின்னு பேர் வந்து. அதுக்கப்புறம் இந்த வைகாசி மாசம் இருக்குல்லையே, இந்த வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் வரும். அதுதான் நம்மாளுடைய அவதார தினம். வைகாசி விசாகத்தப்பதான் நம்மாழ்வார் தோன்றினார். அப்ப என்ன ஆகும்னா, நம்மாழ்வாருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக 9 திவ்யதேச பெருமாள் இங்க வருவாங்க. 9 திவ்யதேச பெருமாள் இங்க வந்து தரிசனம் கொடுப்பாங்க. நம்மாழ்வார் சேவை சாதிப்பார். ரொம்ப பெரிய பண்டிகை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அங்க கீர்த்தனம் நடக்கும், வேத மந்திர பாராயணம் பண்ணுவாங்க, எல்லா திவ்யதேச பெருமாள் இங்க எழுந்தருளுவாங்க. ரொம்ப கண்கொள்ளா காட்சி, ரொம்ப அற்புதமான ஃபெஸ்டிவல். அதனால இந்த கஷேத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு ஏன் இந்த கஷேத்திரம் ரொம்ப முக்கியம்னா, சைதன்ய மகாபிரபு வந்திருக்காரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த பொழுது நவதிருப்பதிக்கு வந்திருக்காரு. ஸ்ரீ வைகுந்தம், ஆழ்வார் திருநகிரி, இந்த கோயிலெல்லாம் வந்து பகவான் தரிசனம் பண்ணியிருக்கார். சைதன்ய மகாபிரபு தெருவில் நடந்து போகும்போது அவர் யாரெல்லாம் பார்க்குறாரோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தார். அவர் நவதீப்ல எப்படி எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுத்தாரோ, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரையின் போது ஒவ்வொரு தெருவிலையும் பாடிட்டு போவார். கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமாம். இப்படி இந்த திவ்யதேசம்லாம் சைத்தன்ய மகாபிரபு நடந்து போகும்போது இங்க இருக்கிற எல்லா வைணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் எந்த பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமம் கொடுத்தார். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு நமக்கும் கிருஷ்ண பிரேமம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும். இங்க நம்மாழ்வாருடைய விக்கிரகம் இருக்கு. இந்த நம்மாழ்வார் விக்கிரகம் வந்து விக்கிரகம் கையில பண்ணதில்லை. அந்த விக்கிரகம் எப்படி பண்ணாங்கன்னா, தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அந்த தாமிரபரணி ஆற்று தண்ணி எடுத்து காய்ச்சி 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 அது அப்படியே விக்கிரகமா மாறிச்சு, நம்மாளுடைய விக்கிரகமா. ஸோ தாமிரபரணி ஆற்று தண்ணி காய்ச்சும் போது முதல்ல ஒரு விக்கிரகம் வந்தது, அது ராமானுஜர் விக்கிரகம். அப்புறம் 2வது ஒரு விக்கிரகம் பண்ணும்போது அது நம்மாழ்வார். தாமிரபரணி ஆற்று தண்ணியிலே செய்த விக்கிரகம், ரொம்ப அற்புதமான விக்கிரகம். ஆழ்வாருடைய சந்நிதி இருக்கு, பகவானுடைய சந்நிதி இருக்கு. நம்ம இங்கிருந்து நேரம் கீர்த்தன் பாடிட்டு போறோம், தரிசனம் பண்ணி குயிக் தரிசனம் பண்ணி வெளியில வரோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.